உலக ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் சங்கீத பகுதிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு வசனங்களாய் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 4, 5, 2 வசனங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். And 5th verse. எடுத்தவர்கள் தயவு செய்து வாசியுங்கள். Please read. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களில 2 பகுதியை நான் பார்க்கும். ஒரு பகுதி அடுத்த வாரம் பார்க்கலாம். One part we'll see today, the next part we'll see the next week. கடந்த வாரத்திலே நாம் பார்த்து வந்தோம். In the past week we have seen. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? What do these shepherds do? 1, 2 இருந்தால் பரவாயில்லை. If it's 1 or 2 it's fine. நூற்றுக்கணக்கான ஆடுகள் மந்தைகளை வைத்திருப்பார்கள். There will be hundreds of sheep. ஒரு சிலர் 600, 500, 1000 கூட வைத்திருப்பார்கள். Some will have 500, 600 or 1000. அப்ப இவர்கள் ஒரே நாளில காலையில கொண்டு போய் மாலையில கொண்டு வர மாட்டார்கள். They won't take in the morning and get back in the evening. இவர்கள் கடந்து போகும்போது சில நேரங்களில தன்னுடைய ஊரை விட்டு அப்புறத்துல மலைப்பாங்கு இருக்கிற இடங்களில இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு போவார்கள். They will take these sheep for grazing outside of their place to a hilly region. மைப்பனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஆடுகளை எந்த பகுதியில கொண்டு போனால் நல்ல அதற்கு சத்து உணவு கிடைக்கும் என்று சொல்லி. The shepherd knows where to take the sheep so that they can eat food that gives them strength. இந்த ஆடுகளை கொண்டு போவதற்கு முன்பாக இவன் போய் முதலாவது ஆயத்தப்படி பார்த்து விட்டு வந்து விடுவான். First he will go see all the places before he takes the sheep. அப்போ இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு மேடான பகுதிகளுக்கு கடந்து போகும் பொழுது when he is taking them to a hilly region, பலவிதமான தீமையின் சக்திகள் இந்த ஆடுகளை மேற்கொள்ள வரும். many evil powers will come to overcome the sheep. ஆரம்பத்திலே நான் சொன்னது போல at the beginning of it all, இந்த ஆடுகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள். the sheep have a lot of problems. ஒன்று பயம். One, they are very scared. இரண்டாவது அவர்களுக்குள்ள யார் தலைவன் என்ற ஒரு காரியம். One among who will be the leader among them. மூன்றாவது அவருடைய தலையில இருக்கிற அந்த பூச்சி அவ்வப்போது அதை நோண்டிக்கொண்டே இருக்கும். One of the insects in their head. பசி, hunger, நல்ல உறக்கம் வராது. they won't be able to sleep. இவைகளெல்லாம் தீர்ந்தாதான் நல்ல நிம்மதியா தூங்கும். Only if everything is sorted they can sleep. இதே போலதான் மனிதனுடைய பிரச்சனைகளும். Like that also man's problem. ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை பார்த்தால் நாம் பயப்படுவது. If we see a small thing we get scared. குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரும்போது அதே தலையில வைத்துக் கொண்டு அதை நினைத்துக் கொண்டே வாழ்வது. If there are few problems that come in the family, you keep thinking about them. இரவிலே சரியான உறக்கம் இல்லை. You don't sleep at night. சரியான உணவு உட்கொள்வதில்லை. You don't eat properly. இதனால் பலவிதமான மன குழப்பத்தினால் நாம் வாழ்கிறதை பார்க்கலாம். We live in many confusions. ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனைனா மனிதனுக்கு வேறு விதத்துல அதே பிரச்சனை தான். If the sheep have a problem, humans also have a problem the same way. ஆனால் இந்த ஆடுகளை பற்றி மேய்ப்பன் நன்றாய் அறிந்திருந்தபடியால், because the shepherd knew well about the sheep, இந்த ஆடுகள் இந்த பிரச்சனை எல்லாம் மேற்கொண்டு நிம்மதியா இருக்க வேண்டும் என்பதுதான் மேய்ப்பனுடைய வேலை. The shepherd's work is to make sure that the sheep overcomes all these problems. கூலிக்கு வேலை செய்கிறவன் என்ன செய்வான்? What is the higher person? எந்த புள்ள சாப்பிட்டா என்ன? What if it was? யார் எடுத்துட்டு போட்டா என்ன? Whoever gets it. காலையில கொண்டு போவோம், சாயங்காலம் கொண்டு வந்து விட்டுடுவோம். You will go in the morning and come back in the evening and leave. கூலி கிடைச்சா போதும். If you get the wage, காணாம போயிட்டா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். even if it's lost, you can say I don't know anything. Leave. ஆனால் இந்த மேய்ப்பன் அப்படி அல்ல. But this shepherd is not like மரண இருளின் பள்ளத்தாக்கு, even though I walk through the valley of shadow, இந்த மேடான பகுதிகளுக்கு கொண்டு போகும்போது when you take it to a hilly region, ஒரு பக்கம் மிருகங்கள், one side there will be animals, இன்னொரு பக்கம் இந்த புல்லுகளை கொண்டு போகிற இடத்துல the place where he takes them to graze, சில விஷப்பூச்சியான இலைகள் அங்க இருக்கும். there will be poisonous leaves. அந்த பூச்சின் இலையை அது சாப்பிடும் என்று சொன்னால் இது இறந்தே போய்விடும். If it eats such things, it will die. அப்ப அப்படிப்பட்ட செடிகளை அவனுக்கு நன்றாய் தெரியும் இது விஷப்பூச்சி உள்ள செடி என்று சொல்லி. He will know which is a poisonous herb, which is not a poisonous. அதை அவன் அகற்றி விடுவார். He will remove that.
மீண்டும் இன்னும் கொஞ்சம் மேடான பகுதி கொண்டு போகும்போது When he takes them to more hilly, அநேக இந்த கிரவுண்ட் மாதிரி பெரிய இடமா இருக்கும். it will be a big vast அந்த space. இடத்துல ஆயிரக்கணக்கான ஆடுகளை அமர்ந்து நல்ல உண்ணக்கூடிய இடங்களும் அங்க இருக்கும். There will be places for sheep to sit and eat. இப்படி அவன் ஒவ்வொரு படியை கொண்டு போகிற வேளையில When he takes them like that, இந்த மிருகங்கள் இது எந்த விதத்துல தாக்கும் என்று சொன்னா, how the animals will attack this? இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அந்த சரித்திரத்தை நல்லா படிச்சு பார்க்கணும். சில நேரங்களில You have to read the history sometime. இந்த மேய்ப்பர்கள் என்னதான் விழித்து பார்த்து கொண்டிருந்தாலும் கூட No matter how weak the shepherds are, இந்த ஆடுகளை எப்படிதான் அதை கவ்வி பிடித்து எடுத்துக்கொண்டு போகணும்னு மேய்ப்பனுக்கே தெரியாதா. shepherd also wouldn't know how these animals would take them. அவன் இரவெல்லாம் உறங்காமல் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் கூட Even though throughout the night he'll be awake and see. இந்த சிங்கங்கள் இந்த இப்படி எல்லாம் என்ன செய்யணும்னா ரொம்ப அமைதியா அப்படியே பக்குவமா வந்து ஒளிந்து கொண்டு இருக்குமா. It'll hide very carefully. கண்ணுக்கே தெரியாது, You cannot see. ஒளிந்து கொண்டு இருக்கும். It'll be hiding. அது ஒரு ஆடு கொஞ்சம் விலகி அப்படியே வரும்போது பார்த்துக்கிட்டே இருக்குமா. It will see if the one sheep will come out of the group. எடுத்த உடனே கழுத்துதான் பிடிக்குமா. It will immediately hold the neck. அதுக்கப்புறம் அது கத்த முடியாது, Because it can't scream out. அப்படியே எடுத்துட்டு போயிடும். It will just take off with that. இதை போலதான் இன்றைக்கும் கூட And that will be today also. தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாமல் போகும் பொழுது When we do not have a unity with நம்மை God, கூட பிசாசு இப்படிதான் கவி பிடித்து கொண்டு போய் விடுகிறார். Satan also takes away us. சங்கீதக்காரன் பாருங்க, See how the psalm. தாவீது சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். David was a shepherd. அதனால இவன் சங்கீதக்காரன் ஆடுகளை பற்றி வைத்துதான் அந்த தன்னுடைய வாழ்க்கை குறித்து எழுதுகிறான். That is why he links his life as a shepherd. அவன் ஏற்கனவே நல்ல பழகி இருக்கிறவன். Because he knows about all அதனால் this. இப்போது ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். So when he's ruling a country, அப்ப தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். he knows what he should do for the people of the country. அப்போ இவனுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவம் என்ன? So what is the experience in his life? ஒரு முறை சிங்கத்தையும் கரடியும் அவன் தன்னுடைய கோலினால் அடித்து நெருக்கி சாகடித்திருக்கிறான். He has bent the lion and the bear with his rod. எப்படி அவனுக்கு அந்த தைரியம் வந்தது? Where did he get this courage? எப்படி அவனுக்கு அந்த தைரியமும் நம்பிக்கை வந்தது? Where did he get this belief and காரணம் courage? என்னவென்று சொன்னால், What is the reason? தேவனுடைய ஆவி அவன் மேல் தங்கி இருந்தது. Because God's spirit was on him. தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தது. God, the Holy Spirit was on him. சாமுவேல் அவன் அபிஷேகம் செய்திருந்தார். Samuel had anointed him. இதோ சவுலிடத்துல இந்த தாவீதை கொண்டு போகிறார்கள். He takes David to Saul. கோலியாத்தை முறியடிக்க முடியாதபடிக்கு இவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And Saul is scared because he couldn't beat Goliath. ஆனால் சவுலிடத்துல தாவீது சொல்லுகிறார், Now to Saul, David says, நான் இந்த கோலியாத்தை மேற்கொள்ளுவேன். I will overcome Goliath. அவன் சாதாரண மனிதன். He's just a human. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். He is uncircumcised. நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். I'm circumcised. நான் தேவனுடைய மகன். I'm God's child. நான் என்னுடைய பெயரை நான் போக போகிறேன். I will not go in my name. சேனைகளின் கர்த்தர் நாமத்திலே போக போகிறேன். I'll go in the name of the Lord. அவனை நான் மேற்கொள்ள போகிறேன். I can overcome him. தாவீது சொல்லிக் கொண்டிருக்கிறார். David is telling that. ஆனால் சவுல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? But what did Saul say? ஐயோ நீ சின்ன பையன். You are of youth. அவன் சிறு வயது முதற்கொண்டு But he was a man of God. ராணுவத்துல பழகினவன். He's a man of God. அவனை மேற்கொள்ள முடியாது. You cannot ஒரு overcome. தேசத்தின் ராஜாவுக்கு A country's king. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. The situation is lost. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய ஒரே ஒரு மனிதனுக்கு But David, God's man, ஒரு ஆத்துவ பாரம் இருக்கிறது. he had a thirst in his soul. அவன் ராஜாவுக்கு சொல்லுகிறார், He goes and says to நான் him, ஒருமுறை வரும் பொழுது and I came once. சிங்கம் வந்தது, A lion came. கரடி வந்தது, A bear came. அவைகளை அடித்து நான் நொறுக்கி விட்டேன். I have struck and killed them. அது எப்படி வந்தது? How did it come? தேவனுடைய வல்லமையினால. It came with God's power. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு Today also God's children. இப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும். This thirst should be with இன்றைக்கு us. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற In our families today. பிள்ளைகளை, Our children. கணவனை, Our husband. மனைவியை Wife. பிசாசு கவ்வி பிடித்து கொண்டு போகிறார். Satan is trying to take them away. ஆனால் தாவீது என்ன செய்தார்? But what did David அந்த do? சிங்கத்தின் வாய்க்கு, To the mouth of the அந்த lion. கரடின் வாய்க்கு To the mouth of the bear. தப்பு வைப்பது உண்மை என்று சொன்னார். If we could deliver them. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் Then God will உன்னையும் என்னை எடுத்து பயன்படுத்துவார். can use you and me. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் To all the family members. விடுவிக்கும்படி உன்னை பயன்படுத்துவார். He is going to use you to deliver. அதற்காக தான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். That is why I chose you. எடுத்தவர்கள் வாசிங்கள். Let's read. 1 சாமுவேல் 1 Samuel 17 அதிகாரம் chapter 17 30-31. verse 30 and 31. 1 சாமுவேல் 17 31 36 வரைக்கும். 1 Samuel 17 31 to 36. தாவீதின் வார்த்தைகளை அவர்கள் கேட்டு இதை சவுலின் சமூகத்தை அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைத்தார். தாவீது சவுலை நோக்கி, இவனுடைய ஒருவனுடைய விருத்த
முகத்தை உன் கலர வேண்டியதில்லை. ம். உம்முடைய அடியானாகி நான் போய் ம். இந்த பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுவேன் ம். என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, ம். நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோடு தன் சிலுவையை முதல் உச்சவீரன் என்றார். போதுங்களா? Did you see? இப்ப இப்படி சொன்னா உங்களுக்கு எத்தனை பேர் விசுவாசம் வரும்? How many of you will believe if something like this is said? ஏய், பிசாசு பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போவாத. Do not go Satan is அந்த பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிக்கிட்டு போவாத. Don't go to the her because she is பிசாசு ஓட்டும் போது பக்கத்துல நிக்காத. Don't stand when they're அது driving. ஒண்ணு பிடிச்சிக்கும். It will hold on to you. எவ்வளவு பேர் பயப்படுறோம்? How many of us get scared? அங்க தேசமும் ராஜாவும் பயந்துட்டு இருக்கிறான். The entire country is ராணுவம் கிடுகிடுன்னு ஆடிட்டு the இருக்கு. army also is scared. இப்படி இருந்தா எப்படி தேசத்தை பாதுகாக்க முடியும்? How can they protect the country if it's like தேவ that? ஆவியுள்ள ஒரு மனுஷன் God's Holy Spirit, அவன் சொல்றான், He says, நான் அவனை மேற்கொள்ளுகிறேன். I will overcome him. நண்பார்ந்தவர்களே, My dear people, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். know properly. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 Peter chapter 5, 8வது வசனம் சொல்லுகிறது, verse 8 says, உங்கள் எதிராளியான பிசாசானவன், your adversary the devil, உங்கள் எதிராளியான பிசாசானவன் your adversary the devil, கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். prowls around like a roaring lion. யாரை பற்றி அவன் சுற்றி திரிகிறான்? Who is he roaring around? உலகத்துல இருக்கிற மக்களை பற்றி அல்ல. Not about the world. அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. He doesn't even care ஏன்னா about it அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. because they're doing his work. தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி சுற்றி வருகிறார். When he comes around people, God யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறார். is seeking someone to வேதம் devour. சொல்லுகிறது, The Bible says, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, be sober minded, ஜாக்கிரதையா இருங்க. be watchful. உங்கள் எதிராளி Your adversary. யார்? அந்த எதிராளி Who is this அவன் adversary? தான் பிசாசு. He is the devil. அவன் சிங்கம் போல அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்படுகிறான். He looks like he's a lion standing against us. என்றைக்கு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தாயோ, When you started believing in Jesus Christ, என்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டாயோ, when you started obeying his word, என்றைக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீ ஆரம்பித்து விட்டாயோ, when you started fulfilling his wish, உனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். that's the adversary to you. கடவுளுக்கு விரோதியா இருக்கிற பிசாசானவர் The Satan is against our husband. உனக்கும் விரோதியை மாறிவிட்டார். He becomes an enemy to you too. நேற்று வரைக்கும் அவருடைய சொல் நாம் கேட்டோம். Till yesterday we listened to அது his வரைக்கும் word. நம்மை ஒன்றும் செய்யவில்லை. Till then he didn't do anything. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா But because today you obey அவன் God's எதிர்த்து word, நிற்கிறவனா இருக்கிறான். he is not standing against you. எப்படியாவது உன்னை விழுங்க வேண்டும். Somehow he has to devour உன்னை you. விழுங்க விட முடியலையா? He cannot devour you. உன் கணவனை விழுங்குவான், He will devour உன் you. மனைவியை விழுங்குவான், He will devour your உன் wife. பிள்ளைகளை பிடித்துக் கொள்வார். He will hold on to your அதை children. பார்க்கும்போது When you see நீ that, சோர்ந்து போகுவாய். you become அதை weak. பார்க்கும்போது You see that, நீ சோர்ந்து போவாய். you become weak. என் நண்பார்ந்தவர்களே, My dear people, இங்கே ஒரு மனுஷன் சொல்லுகிறார், when a man says, நான் அவனை மேற்கொள்ளுவேன், I can overcome, நான் அவனை I மேற்கொள்ளுவேன். can overcome. கர்த்தருடைய ஆவியான உன்னிடத்தில் இருப்பது உண்மை என்று சொன்னார். God, the Holy Spirit is உன்னில் இருக்கிற ஆவியானவர் the Holy Spirit in you. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் முன்னில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து The Lord Jesus Christ is greater than you. அந்த பிசாசை மேற்கொள்ள முடியும். You can overcome அதை Satan. உன்னால் விரட்ட முடியும். You can shoot அதை him. உன் கையில் கொடுத்திருக்கிறார், That authority is நம் your கையிலே hand. கொடுத்திருக்கிறார். It is in my hand. இது நிச்சயமாய் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with God. அதற்காக தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், That is why Psalmist said, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து போனாலும் even though I walk through the valley of shadow of death, பிசாசு கொண்டு வருகிற பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். I will fear no evil brought by Satan. ஏன் இந்த வார்த்தையை அவன் சொன்னான்? Why does he say that? உம்முடைய கோல் என்னிடத்தில் இருக்கிறது. Because your rod is with me. உம்முடைய கோல் என்னிடத்தில் இருக்கிறது. Because your rod is with me. கோல் என்றால் என்ன? What is the rod? தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாய் கோல் இருக்கிறது. It is a symbol of God's word. அந்த கோல் அதிகாரத்தின் கோல். That rod is a rod of authority. நீங்கள் அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், You have seen in many places. அல்லது தொலைக்காட்சியில கூட நீங்கள் Or பார்த்திருக்கலாம். you have seen in the television as well. நீங்கள் பதவிகளை மாற்றும் பொழுது When you change powers, இந்த காவல்துறையினர் the police மற்றும் ஜனாதிபதி and other ministers, மற்றும் அநேக பெரிய பெரிய தலைவர்கள் and many heads, தங்கள் பதவிகளை விட்டு அடுத்தவருக்கு அதை கொடுக்கும் பொழுது when they give that position to somebody else, அவர்களிடத்தில் இருக்கிற அந்த கோலை அவர்களிடத்தில் கொடுத்து they விடுவார்கள். will give this rod to them. அந்த கோலின் மேல ஒரு குண்டா ஒரு இது இருக்கும், பார்த்திருக்கிறீங்களா? There will be a ball kind of shape on the அதுதான் கோல். That is a rod. அந்த அதிகாரத்தை
இப்போது இதுவரைக்கும் நான் பயன்படுத்தினேன், இனி நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Till now I used that, now you are going to use it. என்னுடைய வேலை முடிந்தது, நீங்கள் இனி தொடருங்கள் என்று கொடுப்பார்கள். My work is done, now you can continue. இப்ப இந்த கோலைத்தான் This rod, இங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார். he tells in his experience. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even though I walk through the valley of shadow, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். I will fear no evil. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். For you are with me. நீர் என்னோடு இருக்கும்போது When you are with me, உம்முடைய வார்த்தை என்னும் அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது. your authority word is with உம்முடைய me. வார்த்தை என்னும் கோலை வைத்து With your word, Lord, நான் இந்த பெலிஸ்தனை மேற்கொள்வேன். I will overcome this Philistine. அந்த அதிகாரத்தை கொண்டுதான் அவன் பயன்படுத்தினான். The authority he was, அவனிடத்தில் எந்த விதமான ஆயுதமும் இல்லை. he didn't have any weapons. சாதாரண கூழாங்கல் தான் இருந்தது. He had only stones. 5 கல்லை வைத்துக் கொண்டிருந்தான். He took 5 stones. அதுல ஒரு கல் One stone, வல்லமையின் கல். that was a stone of power. வல்லமையின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. God, the Bible says, அந்த God, கல்லை சுழட்டி அடித்தான் பாருங்க. he swings and he swings it. பெலிஸ்தன் கீழே விழுந்தான். Philistine falls. கோலியாத் கீழே விழுந்து போனான். Goliath falls. அவனுடைய கரத்தில் இருந்த அந்த கத்தி எடுத்து அவனை கொன்று போட்டு He விட்டான். took the sword of Goliath and killed him. இன்றைக்கு உன்னால் அதாவது என்னால் செய்ய முடிகிறதா? Can you and me do that today? நண்பார்ந்தவர்களே, My dear people, உன்னால் செய்ய முடியும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. it's God's wish that you can do it. என்றைக்கு இந்த வார்த்தை நீ நம்புகிறாயோ, When you start believing இந்த the வார்த்தை word, என்றைக்கு நீ பயன்படுத்த ஆரம்பிக்கிறாயோ, when you start using the word, அன்றைக்கு நீ ஜெயம் கொள்ள உன்னால் முடியும். that day you can see victory. கோல் என்று சொன்னார். If you say a rod, அந்த கோலின் வழியாய் மோசேசை கூட அநேக நேரங்களிலே கர்த்தர் பயன்படுத்தினார். God has used Moses also in that part. ஏன் முதல் பார்வோனுடைய முன்னால் கொண்டு போய் நிற்கும்போது But first when he stood in front of Pharaoh, மோசேசும் ஆரோனும் அங்கே போய் நிற்கிறார்கள். when Moses and Aaron went, நாங்கள் என்ன சொல்வது? what can I say? நீர் யார் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவது? If they ask who are you, what உம்மை can you பற்றி say? நாங்கள் எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வது? How can we introduce you to them? கர்த்தர் கேட்டார், உங்கள் கரத்தில் என்ன இருக்கிறது? He asked, what is in your hand? ஒரே ஒரு கோல் இருக்கிறது. We have a rod. அதை அவன் முன்னால் போடுங்கள். Throw it in front of him. அவன் முன்னால் போய் Throw it in front நாம் of him. செய்கிற அற்புதத்தை பார். You see the miracle என்ன that செய்தார்கள்? what did he do? மோசஸ் கோலை பார்வோனுக்கு முன்னாக போட்டார். Moses threw the rod in front of அது Pharaoh. சர்வமாக மாறி He போனது. turned into a serpent. இது பார்வன் அழைத்தார். Now Pharaoh அவருடைய called, சாஸ்திரிகளை அழைத்தார். called his men. மந்திரவாதிகளை அழைத்தார். Called his astrologers. அவர்களிடத்தில் ஒரு கோல் வைத்துக் They கொண்டார். also had a rod. அவர்கள் எல்லோரும் கீழே போட்டார்கள். They all threw that. அவைகள் எல்லாமே சர்வமாகி விட்டது. Everything turned into a இந்த serpent. உலகத்தில் அப்படிதான் Everything is like மாயமான காரியங்களை பார்க்கும்போது when you see magic, நாம் விழுந்து விடக்கூடாது. you shouldn't fall. அது அங்கும் பாம்பாகி விட்டது, That also became இதுவும் பாம்பாகி this விட்டது. also became உண்மைதான். It is true. எது ஒரிஜினல் பாம்பு என்று பார்த்துக் கொள்ள But you வேண்டும். should see which is the true one. எது தேவனுடைய வல்லமை என்று தெரிந்து கொள்ள You வேண்டும். should know which is God's இந்த one. மாய்மாலங்களுக்கெல்லாம் நீங்கள் மயங்கி போக வேண்டும் சொன்னார். You fall for all this நீங்கள் magic, விழுந்து போகுவீர்கள். you will fall. அங்கே ஒன்றுமே மோசஸ் ஆரோனும் பயப்படவே இல்லை. Moses and Aaron were scared. இந்த மோசஸ் போட்ட கோல் What Moses threw, மந்திரவாதி போட்ட அத்தனை கோலின் பாம்பு ஒரே விழுங்கிடுச்சு. it's more on all the other snakes. கரலை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Come சொல்லுவோம். and say thank God. ஆமிட கருமையாளோட Yes, my dear people. தேவனுடைய வார்த்தை God's word, பிசாசை நசுக்கிவிடும். it will smash அதை Satan. நாசமாக்குவதற்கு தான் அந்த கோல் கொடுக்கப்பட்டு That இருக்கிறது. door was given to அந்த destroy Satan. அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். We have to use that ஏன் authority. இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு 10 அற்புதங்களை செய்வது அந்த கோலை பயன்படுத்தினார். But when Moses did all those 10 miracles, he used a rod. இவர்கள் எகிப்து விட்டு வெளியே வரும் பொழுது When they came out of Egypt, உன் கையில் என்ன இருக்கிறது? what is in your hand? கோல் இருக்கிறது. The rod is there. உயர்த்து உன் கோலை, You show it. உயர்த்து உன் கரத்தை. Raise your hand. நடந்தது என்ன? What happened? சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. The sea was divided into two. இதோ மாறாவில கொண்டு போனார்கள். Now they took it to என்ன Mara. நடந்தது? What happened ஓ, there? தண்ணீர் கசப்பா The இருந்தது. water was bitter. தண்ணீர் கசப்பா The இருக்கிறது. water was bitter. போய் மோசஸ் கதறுகிறார். He's going calls out to God now. ஆண்டவர் சொன்னார், God says, ஒரு மரத்தை எடு, you cut a tree, அதை வெட்டு, cut it, அது தண்ணீர்ல போடு. throw it into this தண்ணீர் மதுரமாய் மாறி போனது. the water became sweet. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கோலை பயன்படுத்தினார். Everything God used a rod. இன்னொரு இடத்துல வந்தார்கள். Another place they came. தண்ணீரே இல்லாத ஒரு இடத்திற்கு வந்து விட்டார்கள். They came where there was no water. மோசஸை பார்த்து புலம்பினார்கள். They started grumbling against him. மோசஸ் ஆண்டவரிடத்துல மன்றாடினார். Now Moses prays to God. ஆண்டவரிடத்துல மன்றாட ஆரம்பித்தார். He starts praying to God. ஆண்டவர் சொன்னார், He there he உன் says, கையில் என்ன இருக்கிறது? what is in your hand? கோல் இருக்கிறது. You have the rod. அந்த கோலினாலே That rod, ஒன்றை செய். do one thing. நான் வந்து அந்த கன்மலை மேல் நிற்கிறேன். I will stand on the rock. இங்கதான் நீங்க கல்வாரி சிலுவை புரிந்து கொள்ள வேண்டியது. This is where you have to understand the நான் அந்த key. கன்மலை மேல் நிற்க போகிறேன். I will stand on that நீ rock. ஒன்றை செய்.
What you will உன் do? கையில் இருக்கிற கோலை எடுத்து You take that அந்த rock கண்மலை ஒரு அடி அடி, and hit it. அந்த கண்மலை அடி, And you hit the rock, அங்கிருந்து உங்களுக்கு தண்ணீர் you புறப்படும். will get water from there. எத்தனை பேருக்கு For how many people? எத்தனை பேருக்கு தண்ணி? For how many people? இந்த இங்க நம்ம இருக்கிற 80 பேருக்கு, Is it for 80 people seated? 30 லட்சம் ஜனங்கள், For 30 lakhs people? 6 லட்சம் குடும்பங்கள், For 6 lakh families? அவ்வளவு பேருக்கு For all of them? சாதாரண ஒரு கல்லில் இருந்து From a rock, இந்த சின்ன கையில் இருக்கிற ஒரு கோலை வைத்து அடித்தால் we hit that rock. with தண்ணீர் this புறப்பட்டு rock. வரும் என்று சொன்னால் If water could come from சிந்தித்து there, பாருங்கள், you think and see. அது எவ்வளவு பெரிய கண்மலையா இருந்திருக்க வேண்டும். How big of a rock that should have அந்த been. கண்மலையே கிறிஸ்துதான். That rock was அதனால்தான் Jesus. 30 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணீர் வந்தது. That is why for 30 lakhs people. எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். Whoever took it. 17ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 17:3 7 முடிய. Exodus chapter 17. இது verse எந்த 3. மனிதனாலும் செய்ய முடியாதது. No man can do this. கோல் என்பது Rod, தேவனுடைய வார்த்தைக்கு சமமானது. it's a symbol of God's word. கோல் என்பது The rod, அது அதிகாரத்துக்குரியது. it is of authority. அந்த கோலை That rod, தேவன் சொல்லும்போது when God says, நீ பயன்படுத்துவார்னு சொன்னால், if you use it, அந்த வார்த்தை விசுவாசிப்பான்னு if you சொன்னால், believe it, அந்த வார்த்தையின்படியே நீ நடக்கும் பொழுது if you do according to it, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God will do it. வாசிங்க. You can read. நான் உனக்கு முன்பதாக கண்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அங்கிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசேஸ் இஸ்ரவேல் மூப்பர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக அப்படியே செய்தால் எல்லா மக்களும் என்ன பண்ணாங்களா? வாதாடி நிமித்தம் மாசா என்று பெயரிட்டார். அந்த இடத்துல தண்ணீர் புறப்பட்டு வந்ததா இல்லைங்களா? Did water come there? No. புறப்பட்டு வந்தது. The water came. எல்லாரும் குடித்தார்கள். Everyone drank. இது இன்னும் கொஞ்சம் நாளடைவு போனது. Few days passed. இதே கோல்னால Same rod. ஒரு தவறும் நடந்தது. A mistake also happened. அதனால தேவனுடைய வார்த்தை உச்சரிக்கும் பொழுதும் சரி, That is why when you say a தேவனுடைய God, வார்த்தை கேட்கும் போதும் when சரி, you listen to God, அது வியாக்கியானம் செய்யும் போதும் சரி, whether you preach it, வியாக்கியானம் செய்து அது கேட்கிற நீங்களும் சரி, or whether after listening to the preaching, you இந்த also, போதனை எங்கிருந்து வருகிறது என்று சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும். you should know where this preaching is coming நான் from. பல முறை சொல்லுகிற வார்த்தை இதுதான். Many times we tell this. ஒவ்வொரு முறையும் All the time. எந்த ஒரு போதகர் போதித்தாலும் No கூட matter what preacher preaches, இது கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தை வியாக்கியானம் செய்கிறாரா என்று உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நிதானிக்க வேண்டும். the Holy Spirit in you should decide whether this is coming from the true Holy Spirit or they're speaking of their own authority. பாருங்க, இத்தனை அற்புதங்களை செய்த இதே மோசேஸ் This Moses who did so many miracles. இதே தண்ணீர் பிரச்சனை இன்னொரு முறை வருகிறது. Another time the same water problem comes. மாறாவில வரும்போது தண்ணீர் கசப்பாக்குது, இனிப்பாய் மாற்றி விட்டார். He changed the bitter water sweet in Mara. இன்னொரு இடத்துல வந்தார்கள், அங்கே கண்மலை அடி என்று அவரே சொல்லி கொடுத்தார். Then God only told, be hit the rock, you will get ஆனால் water. அங்கே அடித்த உடனே தண்ணீர் வந்தது. When he hits the rock, there the water flows. இப்போது இன்னொரு இடத்திற்கு வருகிறார்கள், They come to another place. அங்கும் இதே தண்ணீர் பிரச்சனை தான். There also this water problem. நல்ல கவனிங்கள். Pay attention. ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்த உடனே When one problem to another keeps coming, உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடுவீர்கள். you will lose your faith. ஐயோ, உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை நம்பினோம், We believe so many gods in this world. கடைசியா இங்க வந்தோம், We came here. இங்கேயா நமக்கு இதே நிலைமையா? Here also the same. ஆனா நம்ம அங்கேயே இருந்துடலாம். We're gonna stay there. It's இப்படிதான் பின்வாங்கி போகிற ஜனங்களை நாம் பார்க்கலாம். This is why you see people who take us. தாவீது அது செய்யவே இல்லை. David never did that. மோசேஸ் என்ன செய்தான் பாருங்கள். See what Moses did. என்னாகமத்திலே Numbers. இந்த பகுதியை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I wish you to read 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. Numbers chapter 20. இதே மோசேஸ், Same Moses. இத்தனை அற்புதங்களை செய்த மோசேஸ் Moses did it so என்ன many. நடக்கிறது என்று You பாருங்கள். see what he does. என்னாகமம் Numbers 20ஆம் அதிகாரத்துல chapter 20. 8 11 முடிய வசனங்களை Verse வாசிங்க. 8 to 11. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து, நல்ல கவனிங்க, அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கண்மலையை பார்த்து என்ன சொன்னாரு? What did he say? என்ன சொன்னாரு? What did he say? கண்மலையை பார்த்து Tell them wrong. நீயும் சரி, ஆரோனும் சரி,
விசுவாசிகளும் சரி, நீ கூட்டி வந்த சபையும் சரி, எல்லாரும் என்ன பண்ணுமா? கண்மலையை பார்த்து தண்ணீர் வேண்டும் என்று பேசுங்கள். He told you, your brother, the congregation, everyone, tell the rock. அங்க அடிக்க சொன்னார், There he told to hit the rock. இங்க பேசதான் சொன்னார். Here he told to speak to the rock. ஏன்றது நம்ம கல்வாரி அன்பை புரிந்து கொள்ள வாசிங்க. Because he can understand the Calvary cross. அப்பொழுது தன்னிடத்தில் இல்ல ஆ. தண்ணீரை கொடுத்தோம். ஆ. நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து ஆ. தண்ணீர் புறப்பட பண்ணி ம். சபையாருக்கு ம். புரித கொடுப்பாய் என்றார். என்ன அருமையா சொல்லி அனுப்பிச்சுக்கிறார் பாருங்க. See how beautifully he told it. அந்த கண்மலையை பார்த்து நீங்க எல்லாம் பேசுங்க. You all speak to that rock. அது கிட்ட வச்சுருக்குதா, ஆல்ரெடி ஸ்டாக் தண்ணி வச்சுன்னு இருக்குதா. He already has water. அது தண்ணி உங்களுக்கு மட்டும் இல்ல, It is not only for you. நீங்க வேற ஓட்டிட்டு வந்துக்கிறீங்க, மிருக ஜீவன் எல்லாம் இருக்குது இல்லையா, Cattle also is there. அதுகளும் குடிச்சு நல்லா That can சந்தோஷமா also drink. போய் என்ஜாய் பண்ணுங்க You போவன்ற. can enjoy. நடந்தது என்ன? What happened? அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்ததியில் இருந்த ஆ. கோலை எடுத்தார். கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் மோசஸும் ஆரோனும் சபையாரின் கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க. வேலைகள்லாம் எப்படி நடக்குது? What did they do? பர்ஃபெக்ட்டா நடக்குது. They did all the perfect. ம். அப்பொழுது மோசே அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட வந்தோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும். என்ன தப்பு நடந்தது? What mistake happened? கண்மலை பார்த்து பேசு என்று சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க? போட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆனா தேவன் சொன்ன வார்த்தையின்படி நடந்ததா? Did it happen according to what God said? தண்ணீர் வந்துடுச்சு. கண்மலை அடிச்ச உடனே தண்ணீர் வந்துடுச்சு. When he hit the rock, the water came out. இது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு மாபெரும் மறைமான ரகசியங்கள். There is a secret hidden behind this and the New Testament. ஒரு முறை கர்த்தரே சொன்னார், One time God said, இந்த கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லி. He said, hit the rock. கல்வாரி சிலுவையில In the Calvary cross, உனக்காக எனக்காக for you and me, அன்றைக்கு எல்லாரையும் அனுமதித்தார். He allowed everybody. போர் சேவகர்களை அனுமதித்தார், He allowed the soldiers. யூதாசை He அனுமதித்தார், allowed the Jews. பேதுருவை He அனுமதித்தார், allowed Peter. பரிசேயருக்கு அனுமதித்தார், சதுசேயருக்கு அனுமதித்தார். எவ்வளவு அடிக்கிறீர்கள் அடியுங்கள். No matter how much you did, கல்வாரி சிலுவையில on the Calvary cross, ஆணினால் கடவாகப்பட்டார். He was nailed to the cross. உண்மைதான். It is true. ஒரு முறை அடித்தது உண்மைதான். Once they hit it, ஒரு முறை அவர் அடி வாங்கினது உண்மைதான். once they hit it, கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார். the Calvary cross, He took on everything. அங்கிருந்து பாவ மன்னிப்பு என்று நிச்சயம் மனித குலத்திற்கு வந்துவிட்டது. From there, there's forgiveness of sin. இனி அவர் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. You do not need to hit him. இப்போது என்ன செய்ய வேண்டும்? What do you have to do? அவரை பார்த்து பேச You வேண்டும். have to speak. கர்த்தாவே, Lord, என்னுடைய பாவங்களை சுமந்தவரே, Lord, took more என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தவரே, என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, beaten on the cross. என் பாவத்தை மன்னித்து You forgive my என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, bless my என் family. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. நான் நிம்மதியற்றவனா இருக்கிறேன், I'm without peace. நான் பாவத்தில் முழுகி இருக்கிறேன், Fallen to sin. என் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது, Lots of debt going எனக்கு வியாதி வந்திருக்கிறது, I'm sick. என் குடும்பத்திலே சாபம் இருக்கிறது. Lost in my நீ family. எதை வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்துல பேசலாம். You can speak anything. உனக்கு to God. கர்த்தரிடத்தில் நேரடியாக ஆசீர்வாதம் வரும், Blessing will come straight. நேரடியாக ஆசீர்வாதம் வரும். Let me straight. இப்போது புதிய ஏற்பாட்டின் சபை செய்ய வேண்டியது என்ன? Watch in the new அவரை மீண்டும் சிலுவையில் அறிய வேண்டியதல்ல, beat அவரை அடிக்க வேண்டியதல்ல, அவரிடத்தில் பேச வேண்டும். to talk. அதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். That is what Jesus என் taught. மகளே, என் மகளே, My son, my son, கேளுங்கள் கொடுக்கப்படும், ask and you shall receive. தட்டுங்கள் திறக்கப்படும், Knock and you shall be opened. தேடுங்கள் கண்டடைவீர்கள். You should seek and கேட்கும்போது நிச்சயமாக when you ask, நீர் அவரோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். you wish that you அவரோடு கூட நீ ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் என்னிலும் with you and என் வார்த்தை
வார்த்தை உங்கள் உள்ளத்திலும் And my word in your heart. இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். It wishes to be done. இனி அவரை சிலுவையில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to beat him on the cross. ஒரு தரம் நமக்காக அடிக்கப்பட்டது உண்மைதான். Once he was beaten, it's true. அவரே சொன்னார் அடியுங்கள் என்று. He himself told me இதோ பாவிகள் கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்க போகிறார்கள். that they're going to put me into the hands of அவர்கள் என்னை சிலுவையில் அறையத்தான் போகிறார்கள். they are going to beat me. அவரே தன் சீடரிடத்தில் பகிர்ந்து கொண்டார். He shared that to his disciples. ஏற்கனவே சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள் All the Bible promises are told ஆதி முதற்கொண்டு from Genesis. ஆதி ஆகமத்திலே பிதாவாகிய தேவன் God the Father in Genesis. தன்னுடைய குமாரனை பற்றி He told about his son. பிசாசினிடத்தில் பேசினார். He told to Satan, உன் வித்துக்கும் your seed அவள் வித்துக்கும் and her seed அதை உண்டாக்குவேன். I'll create an enemy. அவர் உன் தலையை நசுக்குவார், I'll smash your நீ head. அவர் குதிங்காலை தீண்டுவார். I shall bruise his heel. அன்றைக்கே சொல்லப்பட்டது. It was told that day ஏசாயா in தீர்க்கதரிசன புஸ்தகத்துல the book of Isaiah, 53ஆம் அதிகாரத்துல chapter 53. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Truly, truly I say to you, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் because of us, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் because of us, அவர் அடிக்கப்பட்டார், he was அவர் beaten, நொறுக்கப்பட்டார். he was crushed. நாமோ But அவரை சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். we thought he is. அவனவன் தன் வழியில போனோம். He went his own ways, அவரோ but he, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு the judgment that was supposed அவர் மேல் வந்தது. it fell on him. நம்பாத தெய்வ ஜனங்களே, Dear people, ஒரு முறை அவர் அடித்தது உண்மைதான். once they beat him, மீண்டும் மீண்டும் அவரை சிலுவையிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். again and again if you beat நாம் him, வார்த்தையினால் அடிப்போம் என்று சொன்னார். we keep beating him. எத்தனை முறை வார்த்தையினால் அவரை புண்படுத்தி How இருக்கிறோம். many times we have wounded him? நம்முடைய செயல்களால் எத்தனை முறை அவரை சிலுவையில் How அறைந்திருக்கிறோம். many times we have beaten the cross because of சற்று our இன்னைக்கு words? சிந்தித்து பாருங்கள். Think and see. வேதம் சொல்லுகிறது, Bible says, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், Psalmist says, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் even though I walk through the பொல்லாப்புக்கு valley நான் பயப்படேன். I will fear no evil. தேவரே, For you, O Lord, நீர் என்னோடு கூட இருக்கிறபடியா because you are with me, உம்முடைய கோல் your rod என்னிடத்தில் இருக்கிறது. is with me. அந்த கோலை நான் பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே. I will use that rod, Lord. சங்கீதக்காரன் பயன்படுத்தினார். The psalmist used it. சிங்கத்தின் வாயை கிழித்தார், He told Papa the lion, கரடியின் வாயை கிழித்தார், கோலியாத்தை முறியடித்தார். he killed Goliath and he delivered the sheep from the ஆவிட bear's mouth. கருமையானவர்களே, Yes, my dear இது people. தேவனால் மாத்திரம்தான் ஆகும். It is only possible through இது God. தேவனால் மாத்திரம்தான் ஆகும். It is only possible through God. நீ இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வாய் என்று சொன்னார். If you take this word, உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். He will give you that power. லூக்கா 10:19 வாசிங்கள். லூக்கா 10:19. Luke 10:19. இதோ கர்த்தர்களையும் சத்ருவின் சகல வல்லமை, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? இது எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறோம்? How many of you believe this? விசுவாசிச்சா பயன்படுத்துங்கள். If you believe it, you can use this. இந்த வார்த்தை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் If you have faith in this அந்த word, வார்த்தையை பயன்படுத்துங்கள். you can use this word. என்ன அதிகாரம் கொடுத்தார்? What is the authority? வியாதிகளை குணமாக்கவும் He has given the authority to heal முக்கியமாக சத்ருவின் சகல வல்லமைகளையும் and to overcome all the power of the enemy. மேற்கொள்ளவும் To overcome that, அதிகாரத்தை கொடுத்தேன் I am giving you the authority. சொல்லிட்டு ஒரு இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். And he gives a promise next to that. வாசிக்கையா, அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வார்த்தை நீ மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு When you accept that word with your full நீ heart, அறிக்கை செய்வாய் என்று சொன்னார், confess it. பிசாசை விரட்ட என்று சொன்னார், If you shoot the Satan, பில்லி சூனிய கட்டுகளை உடைப்பாய் என்று சொன்னார், you break away the black magic, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. nothing shall hurt you. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Just சொல்லு. clap your hands and thank God. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. Nothing shall hurt you. அநேகருக்கு தப்பான சொப்பனங்கள், Many get bad dreams. தப்பான பயங்கள், Many get fears. தப்பான காரியங்கள், They'll get many bad தப்பான சிந்தனைகள். They'll get wrong thoughts. இந்த ஆட்டிற்கு எப்படி பூச்சி போய் உள்ளே போய் அதை கொடைந்து அதை சீர்கழிக்கின்றதோ How the insect keeps annoying the sheep tail. அது போல பல காரியத்தை நம்ம உள்ளத்துல எண்ணங்களில போட்டுக் கொள்கிறோம். We put many things into our head. இல்லை, என் தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. Our God's word tells like எந்த பிசாசை என்னை மேற்கொள்ள முடியாது. no Satan can overcome. ஏன் அந்த முடிவை நம்மால் எடுக்க முடியவில்லை? Why couldn't we take that decision? ஏன் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க முடியவில்லை? Why can't you believe this word? அதற்கு நான் தேவனாகிய கர்த்தர் That is where God says. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இன்னொரு வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறார். There is another difference between the Old Testament
Testament and the New Testament. அது என்னன்னு சொன்னால் தீர்க்க தரிசனம். There is prophecy. பழைய ஏற்பாட்டு நிலைமை என்ன? In the Old Testament, what was the situation? அது ராஜாவானாலும் சரி, Whether he was a அது king, சபையானாலும் சரி, whether it was a church, தேசத்துல எந்த ஒரு காரிய நன்மை தீமை நடந்தாலும் சரி, whether it's a good thing or an evil thing that's happening in the அது country, தீர்க்கதரிசனை கொண்டுதான் செய்து வந்தார். everything happened through பழைய prophecy. ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் தான் அதிகமாக கர்த்தர் In the பயன்படுத்தினார். Old Testament, God used many 2 prophets. நாளாகமம் 20 வசனத்தை வாசித்து பாருங்க. Let's read 2 Chronicles chapter அங்கு 20. மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. It's written clearly there. 2 நாளாகமம் 20 வசனம். 2 Chronicles 20 verse 20. யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பயங்கரமான யுத்தம் வரப்போகிறது. There was a big war that was coming to Jehoshaphat. அந்த யுத்தத்திற்காக தேவனை தேடினார். Then he looks unto God. தேவனை தேடும்போது தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகள் அவனுக்கு ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தினார்கள். Many prophets of God comfort him. இது உன்னுடைய யுத்தம் அல்ல, This is not your war. யுத்தத்தை என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், God will seize your war. நீ ஒன்னும் பயப்படாது என்று சொன்னார். Do not fear. அதனால் அது தீர்க்கதரிசனை கொண்டுதான் அவனுக்கு அந்த தைரியத்தை With கொடுத்தார். that prophecy only they gave him the strength. வாசிங்க. Let's read. அவர் அதிகாலையில் எழுந்து புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேம் குடிகளே, நீங்கள் எழுந்து நில்லுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதான் பழைய ஏற்பாட்டினுடைய நிலைமை. This was the situation in the Old Testament. ஏன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்? What was the difference between the Old Testament and the New Testament? பழைய ஏற்பாட்டில ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்கள் யாராக இருந்தாலும் தேவ ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும் போது ஆவியானவர் வந்து இறங்குவார். Whenever he uses prophets and the ministers of God, அசம்பாவிதமான the Holy Spirit will come on them. காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள். They used to do many different பெரிய things. பெரிய காரியங்கள் அவர்கள் They used செய்வார்கள். to do very great things. இந்த கோலியாத்தை எல்லாம் முறியடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தார். God the Holy Spirit only helped them overcome Goliath. ஆனால் அந்த ஆவியானவர் அவர்களை விட்டு திரும்பி விலகி போய்விடுவார். But again, the Holy Spirit will leave them. எப்போது இவர்களை பயன்படுத்த வேண்டுமோ Whenever they have to use it, அப்போது இறங்கி வருவார். the Holy Spirit will come on them. பெரிய பெரிய காரியங்களை செய்வார், He will do great things. விலகி விடுவார். And he will go back. அதன் பிறகு இவர்கள் சாதாரண மனிதர்களை போல் They ஆகிவிடுவார். will become normal human beings afterwards. அதனால தாவீதெல்லாம் பாவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. That is why David also sinned many times. ஆனால் புதிய ஏற்பாட்டில என்ன? But in the New Testament, புதிய ஏற்பாட்டில மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. there's a great difference in the New Testament. புதிய ஏற்பாட்டில தீர்க்கதரிசனம் இல்லையா? In the New Testament, is there no புதிய prophecy? ஏற்பாட்டில தீர்க்கதரிசனம் இருக்கிறது. There are prophecies in the New ஆனால் Testament. அந்த தீர்க்கதரிசனத்துக்கும் இந்த தீர்க்கதரிசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between this prophecy and that prophecy. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படிதான் ராஜாவும் தேசத்தை ஆள வேண்டும். Whatever the prophet says in the Old Testament, that's how the kings have to rule. ஆனால் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அப்படி தேசத்தை ஆளுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. But the prophecies that were given in the New Testament was not to rule the country. சபையிலே சில நன்மையான காரியங்கள், It is for the good things to happen ஒரு in the church. தீமையான காரியங்கள் நடக்கும் என்று When சொன்னால் evil thing happens in the church, அதுவும் 2 பேருக்கு ஒத்து போக வேண்டும். that has to go in accordance with 2 people. எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தால் God has given me a vision. உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிக்கும் அதை தேவன் தெளிவுபடுத்த வேண்டும். God has to open and show that even to the அதுதான் believers. தீர்க்க தரிசனம். That is the prophecy. அதற்கு மேலாக ஒன்று வைத்திருக்கிறார். After that, there is one more. இயேசு இந்த பூலோக வாழ்க்கை முடித்துவிட்டு When Jesus finished his earth, கடந்து போவதற்கு முன்பதாகவே இதை சொல்லிவிட்டார். before he went to his heaven, he said, யோவான் 16 அதிகாரத்திலே John chapter 16, 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். let's read 13th and 14th verse. இதோ சத்திய ஆவியானவர் உன்னிடத்தில் வருவார். Now God the Holy Spirit will come and சத்திய ஆவி உன்னிடத்தில் வருவார். God the Holy Spirit will come. அவர் வரும்பொழுது When he comes to உங்களை you, சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவார். he will guide him into all the truth. தீர்க்கதரிசிகள் அல்ல, It is not the prophet, ஊழியக்காரர்கள் அல்ல, it is not the minister, மாறாக அவர் உங்களை நடத்துவார். he himself will அவர் lead you. நடத்தப்படும் பொழுது When he leads you, எப்படி நடத்துவார் என்று சொன்னால் how he will lead you. என்னிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். He will take whatever is from me and அவர் கூட சுயமாய் பேச மாட்டார். also won't speak on his own. கிறிஸ்துவ தேவனுக்குள் இருக்கிற அந்த ஒரு மனத்தை நீங்கள் பார்க்கலாம். You can see the one mind and heart of the Trinity God there. வாசிங்கள் யோவான் 16 அதிகாரம் 13-14 John chapter 16 verse 13 and 14. Let's read that. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது
சகல சத்தியத்துக்குள்ளும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். பாருங்க, ஆவியானவர் கூட என்ன பண்ண மாட்டாரா? What will the Holy Spirit do? அவர் தன்னுடைய சுயமாய் பேச மாட்டார். He also won't speak on his own. தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். 14 அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் யாரை மகிமைப்படுத்துவார்? பாஸ்டரை மகிமைப்படுத்துவார். அப்படிதானே? யாரை மகிமைப்படுத்துவார்? அவரை மகிமைப்படுத்துவார். அவரை மகிமைப்படுத்துகிற செய்தி தான் தேவனுடைய செய்தி. அப்போ இன்று அநேக இறைவாக்கினர் இருக்கிறார்களே, அது தேவனுக்கும் அவர்களுக்குள்ள உறவு. வேத சத்தியத்தின்படி இன்றைக்கு புதிய ஏற்பாடுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டல் ஆவியானவர், அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு உனக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறார் ஆவியானவர். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் இந்த சத்திய வசனத்தை கேட்டு, இந்த சத்திய வசனங்களை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் விசுவாசித்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முத்திரையாக, அடையாளமாக முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. அதனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நடத்த வேண்டுமே தவிர தீர்க்கதரிசிகள் அல்ல. தீர்க்கதரிசிகள் ஒரு காரியத்தை நடக்க போகிறது என்பது சொல்வார்கள், அவ்வளவுதான். அதை கூட பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசனமும் ஒரு நாள் ஒழிந்து போகும், தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகாது. தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க அசைவாடுகிறாரோ அங்கு எப்பேற்பட்ட மனிதனுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறார், அழிப்பதற்காகவே வருகிறார். ஆத்துமாக்களை கொள்ளையிட வருகிறார். எப்படியாவது பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கர்த்தரோ அவருடைய வார்த்தை அனுப்பி அந்த கோலின் அதிகாரத்தை உனக்கும் எனக்கு கொடுத்து பிசாசின் ஆதிக்கங்களை நிர்மூலமாக்கும் என்று விரும்புகிறார். அந்த தேவனுடைய வார்த்தை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களையும் சரி, உங்கள் குடும்பங்களையும் சரி, உங்கள் குடும்பத்தில் எந்த பிசாசின் கிரியைகள் செயல்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினால் அதை மேற்கொள்ள முடியும். இதை உங்கள் கண்களால் காண முடியும். எங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறோம். நாட்கள் தாமதமாகலாம். வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு பிசாசின் கிரியைகள் விலகி போகும். Satan's work will leave you. கடைசியாக தடி, staff, கோல் the rod அதிகாரத்தை கொடுக்கிறது. gives you authority. தடி என்றால் என்ன? What is staff? அது வளைந்து இருக்கும். It will be the curve. இந்த முதியவர்கள் எல்லாம் அந்த தடியை பிடித்து தான் நடந்து கொண்டு போவார்கள். Many old people walk with the staff. மனிதர்கள் சில நேரங்களிலே தள்ளாடும் பொழுது, when man they stumble sometimes. சோதனை நேரங்களிலே, during the time of tribulation, சில பிரச்சனைகளின் நேரங்களிலே there's problems. நாம் தள்ளாடி விடுகிறோம். We stumble. ஐயோ, இவரிடத்திலே தான் நம்பி வந்தோம், We believe these people. இவரிடத்திலே தானே ஜெபித்தோம், We pray to these people. இவர்தானே தேவன் என்று சொன்னார்கள். When they say he is a God, என்று சில பிரச்சனைகள் வரும் பொழுது there are problems that come. நாம் தள்ளாடி விடுவோம். We stumble. அப்போது இது தடி உதவி செய்கிறது. That time the staff helps. தடி எதற்கு அடையாளமாக இருக்கிறது? What does the staff symbolize? அதன் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. That is a symbolization of the Holy இந்த Spirit. தடி என்ன செய்கிறது? What does the staff இந்த do? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? What does the Holy Spirit do? முதலாவது நம்முடைய இதயங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி செய்கிறார். First you will test your heart and see. இப்போது வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, Now you are listening to all the words. இப்போது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடிக்கு For you not to use this என் word. உள்ளத்திலே என்ன இருக்கிறது? For you not to use the ஆவியானவர் இந்த word. தடியை போல உள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை
தேற்றுகிறார். He will comfort you. He will test and see what இதே you have. சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 139 In Psalms 139, 23 24 வசனங்களை வாசித்து பாருங்க. verse 23 and 24, you can read. தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், Search me, O God. என்னை ஆராய்ந்து பாரும், Search me. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று பாரும். See if there's any grievous way. பாருங்க, அவனுக்கே தெரியல அவன் தவறான பாதையில போகிறானா இல்ல அவன் சரியாக போகிறானா என்று சங்கீதக்காரன் எழுதுகிறவனுக்கே தெரியவில்லை. The one who's writing the Psalms itself doesn't know whether he's going in the right path or not. அதனால்தான் தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். That is why he surrenders himself to God. தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், Lord, you search me. வேதனை உண்டாக்குகிற வழி. Is there any grievous way? ஒருவேளை உண்மை நான் எந்த அளவுக்கு புண்படுத்தி எனக்கு தெரியல. I don't know how much I've hurt you. நீர் விரும்பாத காரியம் என்ன செய்கிறேன்னு எனக்கு I தெரியல. don't know what wrong I have done. அல்ல நீங்க என்ன ஆராய்ச்சி பார்த்து But you see me என்னை உங்களுடைய நித்திய பாதையிலே நடத்தும். and lead me in your right path. கருவில தட்டி ஆண்டவருக்கு நன்றி. என்ன அருமையான வேத சத்தியங்கள். See how beautiful this verse is. என்னை உம்முடைய பாதையிலே நடத்தும், Lead me in your path. நீதியின் பாதையிலே நடத்தும், Lead me in the right அந்த path. நித்திய பாதையிலே நடத்தும். You lead me in the right கேட்டுக்கொள்கிறான் path. பாருங்க. See how he இதான் is. ஆவியானவர் உன்னை ஏவுகிறது. This is what the Holy Spirit இதான் also அந்த தடியினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், what the stuff நீ symbolizes. தடுமாறும் போது, When you stumble, நீ விழுந்து போகும்போது, you are going to fall. அல்லது பாவத்தில முழுகி போகும்போது, When you're going to go and sin, கர்த்தரை விட்டு பின்வாங்கி when போகும்போது, you go back from God, பரிசுத்த ஆவியானவர் God the Holy இந்த Spirit, தடியை போல உனக்கு உதவி செய்கிறார். He will help you. முதலாவது இந்த தடி செய்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன? What is the first the Holy உன் Spirit? உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி செய்கிறார். He will test and see your heart. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில This is not in the Old Testament. எசேக்கியேல் புஸ்தகத்திலே The book of Ezekiel, 20ஆம் அதிகாரத்திலே chapter 20, 37வது வசனம் என்று நினைக்கிறேன். verse 37வது வசனம். 37. அங்கே இந்த மெய்ப்பன் என்ன செய்கிறான் என்று பாருங்க. See what the shepherd does there. இந்த ஆடுகள் எல்லாம் வரும் பொழுது, When all the sheep comes, அதாவது குறிப்பாக இந்த ஆடுகள் பலி செலுத்தப்படும் பொழுது, when the sheep are given as a அந்த sacrifice, ஆடுகளுக்குள்ள எந்த விதமான பூச்சியோ அல்லது புண்ணோ எந்த ஊனமோ இருக்கக்கூடாது. they shouldn't be disabled, they shouldn't have any அப்போ insects, they இந்த shouldn't have ஆடுகளை any- அவன் அனுப்பப்படும் போது ஒவ்வொன்றாய் சோதித்து பரிசோதிக்கிறான். When he tests all the sheep, இந்த மெய்ப்பன் பரிசோதிக்கப்படும் போது when the shepherd tests them, இந்த ஆடுகளுக்கு மேல ரோமங்கள் அதிகமா இருக்கும். there will be a lot of wool on them. நம் கண்களை பார்க்கிறோம் இல்லைங்க, அப்படி ரோமம் அதிகமா இருக்கும். There's so much wool on them. அது என்னதான் கைய போட்டு இப்படி இப்படி பார்த்தோம்னா கூட அது அவ்வளவா தெரியாது. No matter how much you search with your hands, you cannot see. அப்போது இந்த கோலை கொண்டுதான் பயன்படுத்துவாங்க. And then he will use a rod அது of to test. சரீரத்தில் ஏதாவது காயப்பட்டு இருக்கிறதா? Is there any hurt in there? ஏன்னா பலி செலுத்தப்படும் போது ஒரு காயம் இருக்க கூடாது, Because when it's about to get sacrificed, there shouldn't be அது any hurt. ஊனமா இருக்க It கூடாது, shouldn't be disabled. அது வியாதியா இருக்க It கூடாது. shouldn't be sick. வாசிங்க. Let's read. Ezekiel chapter 20 verse 37. 37. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை என் உடன்படி கட்டுக்கு உட்படுத்துவேன் என்று சொன்னார். போதும் போதும் போதும். அந்த கோலினால் உங்களை என்ன பண்ண போறேன்? செக் பண்ண போறேன். I will make you pass under the law. அந்த ஆடுகள் என்ன பண்ணுவாங்களா? What will he do to the அந்த sheep? கோலை எடுத்து அந்த உடம்புல அப்படி பார்த்தாக்கா தெரிஞ்சிடுமா எங்க புண்ணு இருக்குது எங்க இருக்குது. He will check with the rod and see where there is அந்த hurting. கோலின் கீழ் செக் பண்ண பிறகுதான் After it's checked under the rod, அந்த பலிக்கு அது it அனுமதிக்கப்படுகிறது. is allowed for sacrifice. இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து This is how the Holy Spirit searches through our நம்மை heart. பரிசோதித்து He will check our heart. நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறார். And he changes the thoughts. of our heart. ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உணர்த்தினீங்கப்பா, Yes, Lord, you made இந்த me தவறை realize நான் செய்து that கொண்டிருக்கிறேன், I have done this. இந்த பாவத்தில் I விழுந்திருக்கிறேன், have fallen into இந்த this. மறைவான பாவத்தில் நான் சிக்கி தவித்துக் I கொண்டிருக்கிறேன். am caught up in this hidden sin. இப்படி பல காரியங்களை ஆவியானவர் வேத வசனங்கள் வழியா நமக்கு சொல்லப்படுகிறது. Many things you can see through this. அப்ப அந்த கோலை தான் பயன்படுத்தினது போல So how he uses the rod, நமக்கு ஆவியானவர் இந்த நாளிலே to the பயன்படுத்துகிறார். Holy Spirit using it for us. மூன்றாவதாக Thirdly, நம்மை பாதுகாக்கப்படுகிறது. we are protected இந்த தடியின் வழியாய் through this rod. எப்படி இந்த மேய்ப்பன் என்ன செய்வான் என்று சொன்னால், All this shepherd does it. ஒரு பக்கம் கோழின் அதிகாரத்தினால தூரத்தில் இருக்கிற மிருகங்களை அப்படியே சொல்லிட்டு அடித்தாங்கன்னா அந்த மிருகம் அங்கே விழுந்து விடும். When he hits with the rod, the animal will fall. ஆனால் இந்த தடி அப்படி எடுத்துக்கொண்டு வீச முடியாது. But you cannot hit with the staff. ஆனால் இந்த ஆடுகள் சில நேரங்களில் என்ன செய்யும் என்று சொன்னால், What this sheep will do இந்த sometimes. மேடான பகுதிகளுக்கு கொண்டு போகும்போது When he's taking them to a hilly region,
எல்லாம் ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தா If everything is great, இது கொஞ்சம் தனியா போய் மேய ஆரம்பிக்கும். one will start grazing alone அப்ப somewhere. இவன் போய் அந்த புதார்ல போய் அந்த காடை எடுக்க முடியாது. He cannot go get it from there. அப்ப இந்த வளைந்த கோலை பிடிச்சு என்ன பண்ணுவான், இந்த பக்கம் பிடிச்சுக்குவான். When he take the curved part of the இந்த staff and he put வளைய it on the கோல்ல அது கழுத்தை பிடிச்சு அப்படியே இழுத்து தப்பக்க கொண்டு he வந்து will bring it back to its neck. ஆடு மேய்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், Shepherd says, இந்த ஆடுகள் குட்டி போட்ட பிறகு when they have small lambs, உடனே மனிதனுடைய கரம் பட்டு விட்டால் if a human hand touches it, அது ஏற்றுக்கொள்ளாதாம். it won't accept it. அதனால அந்த குட்டி போட்ட உடனே அந்த குட்டி தன் தாயிடத்துல பால் அருகுவதற்காக For the lamb to drink milk from his mother, அவனை கையில பிடித்து கொண்டு போட மாட்டானா. he will not take it through a hand and இந்த கோலினால தள்ளி 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 he will push that lamb through the அந்த straw. தாயிடத்துல ஆகாரத்தை எடுத்துக் கொள்வதற்காக அவன் தள்ளி He will விடுவானா. push the lamb to the mother to drink its milk. இது எதை குறிக்கிறது? What does this show? பரிசுத்த ஆவியானவர் God the Holy நாம் Spirit. அவரை விட்டு கொஞ்சம் தள்ளாடி தூரமாய் போகும் பொழுது When we stumble and go far away, தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்து God the Holy Spirit will இந்த help us. தடி எப்படி உதவி செய்து அந்த தாயிடத்துல இந்த பிள்ளை சேர்க்கிறதோ, How this dog makes the lamb go to its mother. எப்படி ஒரு ஆடு முள்ளில போய் சிக்கிக்கொண்டு அந்த கோலின் வழியா அது இழுத்து தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுகிறானோ, If it gets stuck in the bushes or thorns, it அது will get it போலதான் back. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நாம் நீ விலகி போகும் பொழுது When you and me go astray, like that, the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாய் தேவனோடு கூட நம்மை He இணைக்கப்படுகிறார். brings us back to God. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துகிற விதங்கள். This is the way God's word He ஆனால் teaches us. வார்த்தை அதிகமாய் நம்புங்கள். So you learn to read. தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறதை You விசுவாசிங்கள். have to believe the Holy Spirit that is in you. அதனால்தான் பாருங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. That is in Ephesians 4. சில நேரங்களில் நான் கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு உள்ளத்துல சில வைராக்கியங்கள் கோபங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா? Sometimes we have a lot of anger, a lot of pride, grudge. பவுல் எழுதுகிறார், Paul says, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற in your heart, பரிசுத்த ஆவியானவரை God the Holy Spirit, துக்கப்படுத்தாதிருங்கள். don't make him sad. என்ன பண்ணக்கூடாதா? What you shouldn't do. அவர் அங்கு இருந்து கொண்டு He is in your heart. உன்னை கரெக்டா வழி நடத்திட்டு இருக்கிறார். He is leading you in the right உன்னை path. பாதுகாக்கிறார், He is protecting உன் you. எண்ணங்களை He மாற்றுகிறார், changes your thoughts. உனக்கு சரியான பாதை வழி He காட்டுகிறார். shows you the right இப்படி path. எல்லா விதமான காரியத்தை செய்யும்போது He is doing all of these things. நாம் கீழ்ப்படியாமல் நடக்கும்போது When you don't obey his word, உள்ளத்திலிருந்து அவர் வேதனைப்படுவார். he feels sad in your heart. அதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. That is why Holy Spirit is given to us. நண்பார்ந்தவர்களே, My dear people, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் even if I walk through the valley of shadow of பொல்லாப்புக்கு death, பயப்படு, I will fear no evil. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். Lord, because you are with me, உம்முடைய கோலும் your Lord, உம்முடைய தடியும் and your staff, என்னை தேற்றும். they comfort me. நம்ம ஒவ்வொரு நாளும் தேற்றுவார். And he comforts us இந்த every பந்தி day. பற்றி இன்றைக்கு எடுக்கலாம் இருந்தோம். Pardon? பந்தி We were about to take about the feast. அது 5வது வசனத்தில் இருக்கிறது. It's in the 5th. அடுத்த வாரம் தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். We'll see that in the next week. இந்த பந்தி எப்படி நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, How is this table இந்த prepared before us? பந்திக்காக கர்த்தர் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்ற சில வேத சத்தியங்களை நான் பார்க்க We போகிறோம். are going to see how much God was beaten to prepare this table for us. எப்படி இந்த மோசஸும் ஆரோனும் ஜனங்களும் தேவனுக்கு வார்த்தை கேட்காமல் How Moses and Aaron, they did not listen to God. பேசி என்று சொன்ன இடத்துல அடித்தார்களோ, Where instead of telling speak, they hit it. நாமும் கூட ஒரு விசை We also sometimes. மீண்டும் மீண்டும் இந்த சிலையில அறிஞ்சிட்டப்பா, We also hit him many times. என்னை ஆராய்ச்சி பாருங்க சாமி, Lord, you search me. ஒப்பு கொடுப்போமா. Let's surrender ourselves. அன்றைக்கு அவர்கள் அப்படி தவறு செய்தார்கள், Lord, that day they did a wrong mistake. இன்றைக்கு நாம் வாயின் வார்த்தையினால் தவறு செய்கிறோம். Today, through the words of our mouth, we do. தேவனை புண்படுத்துகிறபடி பேசி விடுகிறோம். We speak as we hurt you, Lord. என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. Lord, you search me. உம்முடைய கோலும் உம்முடைய தடிமை என்னை Let தேற்றட்டுமா. your word and your staff comfort me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. And the Holy Spirit help me. என் பலத்தால் முடியல சாமி, I cannot do it with my own என் strength. பலத்தால் முடியல I ஆண்டவரே. cannot do it with my own பரிசுத்த strength. ஆவியானவரே Holy Spirit, எனக்கு உதவி செய்யுங்க. help me. பரிசுத்த ஆவியானவரே Holy Spirit, எனக்கு உதவி செய்யுங்க. help me. எல்லாரும் கேட்போம், எல்லாரும் ஒருவர் வெறுமையா இல்லாம Let's everyone. ஆவியானவரே Holy எனக்கு Spirit, உதவி செய்யுங்கப்பா. will you help இந்த me? வசனம் எனக்கு புரியல ஆண்டவரே, We cannot understand இந்த this. வார்த்தை எனக்கு புரியல We சாமி. cannot understand this. ஏதோ இவர் புரிந்து கொண்டு பேசிக் They கொண்டிருக்கிறார், are speaking with எனக்கு understanding, ஒண்ணுமே புரியலப்பா. but I cannot understand. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. Holy Spirit, you ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. Holy Spirit, you கேட்டு help. பாருங்க, கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. ஒருவர் வெறுமையா எல்லாரும் கேளு 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 கேளு. Keep on. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். God, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். God, Holy Spirit, அவருடைய வார்த்தையிலும் கோல் உனக்கு உதவி செய்கிறது. His word and word will help. பரிசுத்த ஆவியின் சத்தம்
சத்திய ஆவியானவர் The Holy Spirit, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற இந்த வார்த்தை எடுத்து உனக்கு He போதிப்பார். will take the word from Jesus. அவர் என்ன கேள்விப்படுகிறார் அதைத்தான் உனக்கு அறிவிப்பார். Whatever he listens or he says, தீமையான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்க மாட்டார். he will not tell lies. கள்ள தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உரைக்க He will மாட்டார். not give false teaching. நடக்க போவதை அப்படியே சொல்லுவார். He will tell what is going to நடக்க happen. போகிற காரியங்களை அப்படியே He சொல்லுவார். will tell what's going to உன் happen. வாழ்க்கையில் நீ எங்க தவறு செய்து கொண்டு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். The Holy Spirit will make sure. இது ஆவியானவர் செய்கிற காரியங்கள். This is the work of ஒப்பு God. கொடுப்போமா? Let's surrender us. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Gracious இந்த Lord, காலை ஆராதனைக்காய் நன்றி we செலுத்துகிறோம். thank you for this morning. இந்த 3வது மாதத்திலே This third month, முதல் நாளிலே the first நம்முடைய day, சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. when we come into your மரண presence, இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் we walk through the valley of shadow of எல்லாத்துக்கு death. நாங்கள் பயப்படாதபடிக்கு We will not fear evil. கர்த்தருடைய வார்த்தைகளை தேச்சத்து But மாட்டோமே. let your word come forth. கர்த்தருடைய வார்த்தைகளை தேச்சத்தும் Let your word come forth. ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துக Lord, சுவாமி. Holy Spirit, strengthen us. ஒருவரை பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆவியானவர் உங்களை சேர்க்கும்படி Lord, we will make ஆவியானவரை ஒன்று சேர்த்து உங்களோடு வாழ வைக்கும்படி let them be united with your கர்த்தர் word. எங்களுக்கு உதவி செய்யுங்க. Give us that அந்த அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதுமாக பிறந்த நாளை நினைவு கூறுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக சூத்திரிக்கிறோம். All the children celebrate the birthdays of இந்த வாரம் முழுவதுமாக பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. each and every children celebrate. திருமண நாளை நினைவு கூறுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. All the children celebrate the anniversary. கொடுத்த கரைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. All the answers given, Lord. வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்துகிறார். Heal all the sick. கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless the fruit of the womb. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் Bless ஆசீர்வதிப்பீராக. the future of the children. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அருளி கொடுப்பீராக. Lord, give all the wisdom and knowledge for the study. நல்ல மதிப்பெண் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். Let them get good marks, Lord. அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் Thank you for doing it. கேட்டதை கேட்க மறந்து போன எல்லா விண்ணப்பத்தையும் அன்பின் கரங்களில் Put together all the supplications for மகிமையை God. எடுத்துக்கொள்ளும். You take the ஆசீர்வாதத்தால் நிரப்பும். fill them with your blood. இயேசுவின் நாமத்தினால் In the name பிதாவே. of Jesus, we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி Let's ஆண்டவருக்கு clap hands and thank